அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை விட அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கும் ரிசர்வராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அடுத்த 7 நாட்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்பட போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் மகிழ்ச்சியை விட கஷ்டத்தை அதிகமாக அனுபவித்து வரக்கூடிய ரிசர்வராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது. ஏனென்றால் ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று அதீத பலத்துடன் பலம் பெறுகிறார். சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ரிசர்வராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. குறிப்பாக கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான சுக்கிரன். அவர் மிக வலுவாக விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்ம ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வருமான உயர்வையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் உறுதியாகவே அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மாற்றி அமைக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்று திகழக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் ரிசர்வராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சிறு முயற்சியிலே உறுதியாகவே தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு உண்டு. பொதுவாக ஒரு கிரகம் ஜென்மத்தில் அமர்வது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் கூட ராசியின் அதிபதியான சந்திரனும் உச்ச அதிபதியான சந்திரனும் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ஜென்மத்தில் அமரும் போது ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே தேடி வரும். நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு உங்களுடைய வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய விருப்பம் விரும்பிய துறையை தேர்வு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கலைத்துறையினருக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது தேவையற்ற வீண் விரய ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய இலக்கை அடையக்கூடிய வகையில் தெளிவாக பயணிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் ரிசர்வராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை கவனமாக எதிர்கொண்டு உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. மன நிம்மதியை பாதித்து வந்த பல பணிகளில் சிறப்பான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் கையாளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது இந்த வேளையில். மேலும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பல்வேறு வகையான சிறப்பான பணிகளை செய்து முடிப்பதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுகளும் விருதுகளும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாடு சென்று உங்களுடைய திறமைக்கு வெளிக்கொணரக்கூடிய சந்தர்ப்பம் போன்ற அனைத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக பெற முடியும். பல்வேறு வகையான
சூட்சமங்களையும் நுணுக்கங்களையும் இந்த தருணத்தில் கற்றுத்தேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் முக்கூட்டு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில் மிக வலுவாகவும் அதே போன்று தைரியஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதனும் இருக்கிறார். எனவே அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாது எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்த விதமான பணியையும் செய்துவிடாமல் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அதிக கவனத்துடன் செயல்படக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான வேளையாக அரசியல் சார்ந்த பணிகள் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வீண் பலிகள், பல்வேறு வகையான நெருக்கடிகள், கட்சியில் இருக்கக்கூடிய சிரமங்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். தேவையற்ற விமர்சனங்களை தகர்த்தெறிந்து உறுதியாகவே வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதனும் வெற்றிக்கே உரித்தான 3 இருப்பதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதுவரை கிரகிக்கும் தன்மை உள்ளிட்டவற்றில் வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கல்வியில் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் நினைத்தபடியே கல்வி சார்ந்த சூழல் குடும்பம் சார்ந்த சூழலை பாதிக்காத வகையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடி கைகூடும். மேலும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வலுவாக மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்று பார்க்கப்பட்டாலும் ஜென்மம் அஷ்டமம் போன்ற மிக மோசமான அமைப்பாக இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார். மிக விரைவில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக அமரப்போகிறார். எனவே செவ்வாயின் அமைப்பு இந்த வேளையில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே எந்தவிதமான சிக்கலும் சிரமமுமின்றி கைகூடக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. பல கிரகநிலைகள் விவசாயம் சார்ந்த பணிகள் உள்ளிட்ட விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பலவற்றில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியான நற்செய்தி இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் திருப்திகரமான ஒரு சூழல் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு முன்னெச்சரிக்கையுடன் அனைத்து வகையான பணிகளையும் இந்த தருணத்தில் மேற்கொள்வதால் நஷ்டம் ஏற்படாமலே பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உண்டு. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது செவ்வாயுடன் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தாய் வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் சங்கடங்களும் இந்த தருணத்தில் மறையும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம், பயம் போன்ற அனைத்தும் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மோட்சக்காரகரான கேது. எனவே நிறைவான நன்மை இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானத்தில் மிகவும் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க சனி பகவான். அவருடன் இணைந்து ராகுவும் பலம் பெறுகிறார். ராகு மற்றும் சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் இணைந்து தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் சிரமம் என்று இருக்கக்கூடிய உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை விலக்கி விடுகிறது.
குறிப்பாக ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்ற பணிகளில் மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்த வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. ராகுவுடனும் இணைந்திருப்பதால் இரட்டிப்பான நன்மையை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் சனி லாபஸ்தானத்தில் நுழைந்து விட்டார். எனவே இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திப்பதோடு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகள் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது விருப்பமின்றி சாதகமற்ற சூழலில் இருந்த அலுவலகம் சார்ந்த பணிகள் தற்போது அதீத விருப்பம் கொண்டு மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் வர்த்தகம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக கைகூடும். வெளிநாட்டு நிறுவனம் உள்ளிட்ட பல நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. இவை அனைத்தையும் விட தனஸ்தானத்தில் முழு சுபகிரகமான குரு பகவான் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் தனலாபம் இரட்டிப்பாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்கிறது. எந்த ஒரு பணியை எடுத்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல், சிக்கல் சிரமம் இல்லாமல் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் அமைகிறது குரு பகவானின் அமைப்பால். ஏனென்றால் குரு பகவான் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் பண ரீதியான பற்றாக்குறை விலகும். கடன் சார்ந்த தொல்லைகள், நெருக்கடிகள் போன்றவை விலகி மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் இந்த வேளையில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களுக்கு நிறைவாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் நிறைவாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக அமையும்.